வெல்கம் டு ஸ்ரீயாஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வாழைக்காய் சேவக்கறி. இது கும்பகோணம் சைடு ரொம்ப ஃபேமஸான ஐட்டம். இது ரொம்ப நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாழைக்காயில். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3 வாழைக்காய், 1 கப்பு தேங்காய், ஒரு 3 to 4 பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காய பொடி, உப்பு, தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு அண்ட் கருவேப்பிலை. இதுக்கு என்ன பண்ணணும்னா வாழைக்காயை எப்படி தோலோடையே கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி நான் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அதில் அப்படியே போட்டு நம்ம வேக வச்சுக்கணும். ரொம்ப வெந்துடக்கூடாது, கொஞ்சம் பார்த்து வேக வைங்க. அப்பப்போ எடுத்து பார்த்து அது அழுத்தினா அழுந்துற பதம், அதுவும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த பதத்துக்கு வேக வச்சுக்கணும். இப்போ இந்த வாழைக்காய் பார்த்தீங்கன்னா தோல்லாம் இப்படி நல்லா கலர் மாறி இருக்கும். எடுத்து நம்ம இதில் ஒரு தட்டில் வச்சுட்டு இப்படி அழுத்தி பார்க்கணும். இப்படி அழுத்தி பார்த்தா அழுந்தினா போதும். இந்த பாருங்க, அழுத்தி பார்த்தா அழுந்தினா இந்த தோலில் இருக்கிற சூட்லேயே இன்னும் கொஞ்சம் அது வெந்துடும். ஸோ இந்த நேரத்தில் எடுத்து நம்ம தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சிடணும், ஆற வைக்கணும். இப்போ இதில் போட்டு நான் ஆற வச்சிடுறேன். அதுக்கப்புறம் தோல் உரிக்கிறச்சு காமிக்கிறேன் திருப்பி. இப்போது இந்த வாழைக்காயெலாம் நல்லா ஆறிடுத்து. ஆறின அப்புறம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உள்ளே லைட்டாக சூடு இருக்கும், நீங்கள் கேர்ஃபுல்லாக வரீங்க. இப்படியே ஒரு சைடாக எடுத்துன்னு வந்துட்டால் அப்படியே உறிஞ்சி வந்துடும். இப்படி எல்லாத்தையும் உரித்து வச்சுட்டுருணும். இப்போ நல்லா ஆறிடுத்து வருது. இது நல்லா ஆறிடுத்து. இதை இது மாதிரி நம்ம கிரேட்டரில் துருவி வச்சுக்கணும். இது மாதிரி துருவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது சில காய் உள்ள கருப்பாக இருக்கும், சம்டைம்ஸ் கருப்பாக இருக்காது. அதுவும் அந்த சைடெல்லாம் தஞ்சாவூர் சைடு, கும்பகோணம் சைடெலாம் கிடைக்கிற காயெல்லாம் அப்படியே விளையேர்னு வரும். இங்கே நம்மளுக்கு சென்னையில் வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் இப்படி தான் இருக்குது. பேனில் எண்ணெய் விட்டு காஞ்செடுத்து அதில் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும். கடுகு வெடிக்கிறது இந்த நேரத்தில் உளுத்தம்பருப்பு போட்டு, இதுக்கு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு நிறையா போட்டால் ஒரு மாதிரி அந்த க்ரன்ச்சி டேஸ்ட் இருக்கும். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். நடுவில் வாயில் வந்து அந்த உளுத்தம்பருப்பு க்ரன்ச்சியாக வரும். அதனால் கொஞ்சம் கூட போட்டுருக்கேன் உளுத்தம்பருப்பு. நார்மலாக நம்ம காய்க்கெலாம் தாளிக்கிற அளவு இல்லாமல் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கு உளுத்தம்பருப்பு செவக்க ஆரம்பிக்கும் போது பச்சை மிளகா, நறுக்கி வச்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை அண்ட் பெருங்காயம். கொஞ்சம் பச்சை மிளகா வதங்கின உடனே இது நாங்கள் சீவி வச்சுருக்கேன். இதை பாருங்க, நல்லா பூ மாதிரி இருக்குது பாருங்க அழகா. அதனால தான் அது இந்த சேவை மாதிரி இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் சேவைக்கறின்னு வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் நல்லா இது பச்சை மிளகா கொஞ்சம் வதகிறது. வதங்கின உடனே இந்த டைத்தில் இந்த வாழைக்காய் துருவலை அதில் சேர்த்துடலாம். சிம்மில் வச்சுன்னு சேருங்க. வாழைக்காய் துருவல், அப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு போட்டு தேங்காயுமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். தேங்காய் கொஞ்சம் நல்லா நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு கப் ஃபுல்லாக போட்டிருக்கேன் துருவின தேங்காய். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 minutes அடுப்பில் வச்சுருந்தா போதும். இப்போ இது இந்த 2 minutes ஆகிடுது. இதை பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுது. ஒரு மாதிரி பார்த்தா தெரியும், அந்த புகை வருது இல்லையா, எல்லாம் இப்போ சேர்ந்த மாதிரி ஆகிடுது. போட்ட தேங்காய், இந்த துருவின வாழைக்காய், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அவ்வளோதான். வாழைக்காய் சேவக்கறி இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ டேஸ்டியான வாழைக்காய் சேவக்கறி ரெடி ஆகிடுது. இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, வத்த குழம்பு, மிளகு குழம்பு இதோட பெஸ்ட் காம்பினேஷன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.